ஹாய் ஸ்கார்ஃபேஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புலி ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க பெண்ணை தாக்கி தலையை துண்டாக்கி இழுத்துட்டு போகுது. இதை பற்றின ஒரு முழு வீடியோ அதை நம்ம ஃபோன் மூலமாக அந்த பகுதிவாசிகள், அந்த பகுதி மக்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, உதகை மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம், அங்கே மசனங்குடி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஃபெமிலியரான இடம். அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் தான் பார்த்தீங்கன்னா மாவனல்லா. இந்த மாவனல்லா கிராமம் பார்த்தீங்கன்னா, அதாவது டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறத 2 விதமாக பிரிப்பாங்க இல்லையா, கோர் ஜோன், பஃபர் ஜோன் அப்படின்னு. அதுலேயே முக்கியமாக இந்த மசனங்குடி முதுமலை புலிகள் காப்பகம், மசனங்குடி இந்த ஏரியா எப்படி பிரிச்சிருக்காங்கிறது இதுக்கு முன்னால் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் தெளிவாக இருக்கு, பார்த்துக்கிறேங்க. இப்போ இந்த மாவனல்லால பார்த்தீங்கன்னா ஒரு புலியோட டெரிட்டரி, சாதாரணமாக ஒரு புலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டெரிட்டரின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 40 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கும். ஸோ இந்த மாவனல்லா ஒரு புலியோட டெரிட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாவனல்லாக்குள்ளேயும் ஒரு புலி அமைச்சிருக்கு. இந்த புலி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த பகுதியில் தான் டெரிட்டரியை பாதுகாக்கிறதுக்கு அந்த ஒரு வாக் வரும், ஒரு பார்வையிட வரும். இந்த மாதிரி போக ஆரம்பிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னால ஒரு மாடு ஒன்று வேட்டையாட முற்பட்டிருக்கு. ஸோ அப்பவே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. எப்படின்னா, இந்த புலியால கால்நடைகள் பாதிக்கப்படுது, ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஒரு முடிவெடுத்து இந்த புலியை இங்கிருந்து அப்புறப்படுத்தி கொடுங்க, இல்லை இந்த மாதிரியான சம்பவங்கள் திருப்பி நடக்காத அளவுக்கு எங்களுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த கோரிக்கையை ஏற்று ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ரோந்து போறது, அதிகமாக கண்காணிப்புகளை முடுக்கி விடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமீப காலமா அந்த புலியோட நடமாட்டம் அந்த பகுதியில இல்லை. ஸோ சமீப காலமா புலியோட நடமாட்டம் இல்லை அப்படிங்கிறப்போ என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் அந்த கிடுக்கு புலிகள் தகர்த்தப்பட்டிருக்கு. பட் நேத்து 24/11/2025 நான் ஏற்கனவே சொன்ன அந்த நாகை அம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 50 வயது மதிக்கத்தக்க பெண்மணி அங்க பாத்தீங்கன்னா தன்னோட கால்நடைகள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. சரியா நேரம் பாத்தீங்கன்னா ஒரு தோராயமா 12 மணில இருந்து 2 மணிக்குள்ள பிற்பகல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த நாகையம்மாள் பாத்தீங்கன்னா தன்னோட ஆட்டுல ஒரு ஆடை திடீர்னு புலி தாக்க முற்படுது. அப்போ எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கு. ஒரு பிரம்மாண்டமான உருவம் புலி, நல்லா வளர்ந்த புலி பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். அது தன்னோட மொத்த சீற்றத்தையும் காமிச்சு ஆக்ரோஷமா பாஞ்சு வர போகும்போது எல்லாருக்குமே பயம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த ஆட்டை பிடிக்க வர்றப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஆட்டை காப்பாத்தலாமா காப்பாத்த கூடாதாங்கிற பல குழப்பத்தோட அந்த புலியை விரட்டவும் முற்பட்டிருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா துரதிருஷ்ட விஷயமா அந்த புலி இந்த நாகை அம்மாவை தாக்குனதோட இல்லாம அந்த அம்மாவை காட்டுப்பகுதிகளை, அதாவது அடர்ந்த காட்டுப்பகுதிகளை இழுத்துட்டு போகுது. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க இந்த நாகை அம்மாளோட கூச்சல் சத்தத்தை கேட்டு உடனடியா விரைந்து அந்த புலிய விரட்டி அதுகிட்ட இருந்து அந்த வயதான அம்மாவை காப்பாத்திடலாம் அப்படின்னு போராடுறாங்க. பட் முடியலைங்க. இங்க துயரமான கோரமான சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த புலி தன்னோட பிடியால அந்த அம்மாவோட தலைய தனியா எடுத்துருது. அதாவது உடல் தனியா தலை தனியா துண்டிக்கப்படுது. அந்த பிரேதத்தை இழுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஒண்ணு குறுக்க வருது. அந்த ஆத்தை தாண்டப்போ இந்த பிரேதத்தோட அந்த புலியால தாண்ட முடியல, கிரிப்பு மிஸ் ஆகி அவங்களோட அந்த பிரேதத்தை அந்த புலி அங்கேயே விட்டுட்டு போயிருது. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் மற்றும் வனத்துறையினர் சேர்ந்து அந்த பிரேதத்தை கையகப்படுத்தி வனத்துறையினர் பக்கத்துல இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்டம், அதாவது பிரேத பரிசோதனைக்காக கொடுத்து அகைன் அந்த துண்டிக்கப்பட்ட தலையை சேர்த்து இன்னைக்கு 25/11/2025 அவங்க உறவினர்கள் ஒப்படைக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா, புலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புலியோட பிரதான உணவு பட்டியல்லாம் மனுஷங்க எப்பவுமே கிடையாதுங்க. சரிங்களா? புலியோட பிரதான உணவு பட்டியல்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுல அந்த மிலாமான், காட்டெருமைகள், மற்ற ஒரு விலங்குகள், பிரே அனிமல்ஸ் தான் இருக்குமே தவிர மனுஷங்க கிடையாது. அதை தாண்டி ஒரு புலி இவ்வளவு ஆக்ரோஷமா, இவ்வளவு குரோதமா, கொடூரமா
ஒரு மனிதனை தாக்குது அப்படின்னா அதுக்கு 2 விஷயம் பார்க்கப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, அந்த புலி வயசான புலியா இருந்து அதால விரட்டி வேட்டையாட முடியாத நிலையில அதுக்கு பாத்தீங்கன்னா மனுஷன் ஒரு ஈஸி பிரை. ஏன்னா அதோட வேகத்துக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியாது இல்லையா, ஈஸியா நம்மளை பிடிச்சிரும். அடுத்தது பாத்தீங்கன்னா, உடல்ல காயங்கள் ஏற்பட்ட புலி இருக்குல்ல, அதாலையும் விரட்டி வேட்டையாட முடியாது. அதுக்கு நம்ம ஒரு ஈஸி பிரை, அதனால ஈஸியா பிடிச்சிரும். அந்த மாதிரி இந்த சம்பவத்தை பாக்குறதா இல்ல மேனிட்டர்ஸ் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. இந்த மாதிரி வேட்டையாட முடியாத புலி ஒரு முறை மனிதனோட ரத்தத்தை சுவைச்சிருச்சு அப்படின்னா அந்த சுவைக்கு அடிமையாயிடும். அப்படி அடிமையான புலி என்ன பண்ணும், மீண்டும் மீண்டும் மனிதர்களை தான் தேட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இந்த புலி மேனிட்டரா அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இப்போ அந்த இடத்த டெரிட்டரியா அமைச்சிருக்க புலி பல வருஷமா அந்த இடத்துல தான் இருக்கு. இது வரைக்கும் அந்த மனிதர்களை தாக்கல. இப்பதான் முதல் முறையா ஒரு மனித உயிர் புலிக்கு பலியாயிருக்கு. அப்படி பார்க்க போகும்போது இது உண்மையிலேயே அந்த டெரிட்டரியில இருக்கக்கூடிய புலிதானா, இல்ல வேறொரு புலி, ஒரு புது புலி அந்த டெரிட்டரிக்குள்ள வந்திருக்கா, அது வேற வழி இல்லாம வேட்டையாடி இருக்காங்கிறதுலாம் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. எது இப்படி இருக்கட்டும், இப்போதைக்கு அந்த மாவனல்லால சூழல் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு பயந்து நடுங்கி உட்கார்ந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் ஒண்ணு இருக்குல்ல, இப்போ வழக்கமா சொல்லுவாங்க ஆடு மேய்க்கிறவங்க காட்டுக்குள்ள போயிருப்பாங்க, அதனால காட்டு விலங்குகளால தாக்கப்பட்டாங்க அப்படின்னு. இங்க அந்த மாதிரி சம்பவம்லாம் இல்லைங்க. இங்க ரொம்ப கிளியர் கட்டு. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் காம்பவுண்டுக்கு பின்னால தோராயமா ஒரு 100ல இருந்து 150 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த அம்மா அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த புலி அவங்கள வேட்டையாடுது. வழக்கமா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறது ஊருக்கு மத்தியில தான் இருக்கும். ரெண்டாவது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ங்கிறப்போ இன்னும் தெளிவா பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் ஸ்கூலை கட்டமைச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளவு பாதுகாப்பான இடத்துல, ஊர் மக்கள் நடமாடக்கூடிய ஒரு இடத்துல, ஊருக்கு நடுவுலயே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த புலி ரொம்ப ஈஸியா ஒரு மனிதனை வேட்டையாடி இழுத்துட்டு போய் தலையை துண்டாக்கி கோரமா கொண்டிருக்கு. இந்த தாக்குதல் தொடருமா இல்ல இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு பலவிதமான குழப்பங்களோட அந்த பகுதி மக்கள் இன்னைக்கு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா வனத்துறையினரோட நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த புலியோட இருப்பிடம் மற்றும் அந்த புலியோட சூழல் என்னவா இருக்கு, எந்த மாதிரி சூழ்நிலையில அந்த புலி இந்த வேட்டைய தொகுத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ரொம்ப தீவிரமா போராடிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்திலேயே அந்த புலியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காண்டி வனத்துறையினர் இரவும் பகலும் பயங்கரமா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு, அதாவது 25 பிற்பகல் இந்த வேட்டை 24 பிற்பகல் இந்த வேட்டை நடந்திருக்கு. 25 ராத்திரி பாத்தீங்கன்னா அந்த மாவனல்லா அப்படிங்கிற இடத்துல ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்துல அந்த புலியை பார்த்ததா அந்த பகுதியில வசிக்கக்கூடிய மக்கள் சிலரும் சொல்லியிருக்காங்க. ஆனா அது அந்த புலிதானா வேற புலியான்னு தெரியாதுங்க. ஏன்னா நம்ம இந்தியாவிலேயே புலிகள் அதிகமா வசிக்கக்கூடிய இடங்கள்ல ஒண்ணுதான் நம்ம தமிழகத்தோட முதுமலை புலிகள் காப்பகம். இந்த மாதிரி சம்பவங்கள் ரொம்ப ரேரு நம்மளோட தமிழகத்துல நடக்கிறது. பட் ஆனா அதுவும் முதுமலையில நடக்கிறது ரொம்ப ரேரு. இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா T-23 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலியால சில தாக்குதல் இருந்துச்சு. ஆனா வனத்துறையினரோட துரித நடவடிக்கையினால அது சீக்கிரத்திலே கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சு அந்த புலி. அதே மாதிரி இந்த புலியோட தாக்குதலும் இதோட முற்றுப்புள்ளி வச்சு வனத்துறையினர் அந்த புலியை சீக்கிரத்திலேயே பிடிச்சு இதுக்கான ஒரு தீர்வை கொடுக்கணுங்கிறத வனத்துறையினருக்கும் நம்மளோட அரசாங்கத்திற்கும் கோரிக்கையா வைக்கிறதோடு, இறந்த அந்த அம்மாவுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு நம்மளோட இரங்கலையும் தெரிவிச்சுக்கிடுவோம். அண்ட் கூடிய சீக்கிரத்திலேயே சம்பவம் நடந்த இடம், அங்க என்ன சரியா நடந்தது அப்படிங்கிறத அந்த பகுதி மக்கள்கிட்டயே நம்ம நேரடியா காணொலி ஒண்ணு பதிவு பண்ண போறோம். இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன தகவல் பாத்தீங்கன்னா, சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த பகுதியில வசிக்கக்கூடிய மக்கள் ஒரு சிலர்கிட்ட நான் கால் பண்ணி தெரிஞ்சு அதை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். அண்ட் எக்ஸாக்டா இன்னும் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் அந்த ஸ்பாட்லயே நம்ம வீடியோவா பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றோம். அது வரைக்கும் சேர்ந்து பயணிக்கலாம். இது உங்கள் ஸ்கார்ஃபேஸ்.